வணக்கம். நீங்க எங்ககிட்ட ஒரு அரசாணையை, அதாவது ஒரு ஜிஓவ பகிர்ந்திருக்கீங்க. ஆமா. இது சும்மா ஏதோ ஒரு அறிவிப்பு இல்ல. ஒரே நாள்ல பல வருஷமா ஒரு தேர்வுல ஃபெயில் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான பேர நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்ற ஒரு ஒரு மேஜிக்கல் டாக்குமெண்ட் இது. மிகச்சரியா சொன்னீங்க. ஸ்கூல் கல்வித்துறை வெளியிட்டிருக்கிற ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டிஎன்டிஇடி சம்பந்தப்பட்ட ஜிஓ இது. இன்னைக்கு நம்மளோட நோக்கம், இந்த ஜிஓ இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருந்தா, இதனால யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு ஆழமா அலசி ஆராய போறோம். நிச்சயமா. நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஜிஓஎன் 23 இது வெறும் பாஸ் மார்க்க மாத்திர ஒரு உத்தரவு மட்டும் கிடையாது. இது ஒரு கொள்கை முடிவு. கொள்கை முடிவா? ஆமா. ஒரு தேர்வு முடிவையே தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி இந்த டாக்குமெண்ட்க்கு இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு புரிஞ்சுக்க நாம இந்த உத்தரவோட ஒவ்வொரு வரியையும் பிரிச்சு மேயணும். சரி, அப்ப முதல்ல இந்த அரசாணைக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்ததுன்னு பாத்திரலாம். ஏன்னா அப்போதான் இந்த மாற்றத்தோட அளவு நமக்கு புரியும். ஆமா, கண்டிப்பா. 2014ஆம் வருஷம் வந்த ஒரு உத்தரவுப்படிதான் இத்தனை நாளா தகுதி மதிப்பெண் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிம்பிள். பொது பிரிவினர், அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு 150க்கு 90 மார்க் எடுக்கணும். அதாவது 60%. கரெக்ட், 60%. மத்த எல்லா இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்குமே 55% தேவைப்பட்டது. 55%னா 150க்கு 82.5 வருமே. ஆமா, அதனால அதை 83 மார்க்கா முழுமையாக்கி, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுதான் பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுக்குமே விதியா இருந்துச்சு. அப்போ 82 மார்க் எடுத்தா கூட ஃபெயில்னு அர்த்தம். ஆமா, அந்த ஒரு மார்க்ல ஆயிரக்கணக்கான பேர் வாய்ப்பை இழந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னது? இந்த அரசாணையில 2025ல பழங்குடியினருக்கு, அதாவது எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகை கொடுத்ததை குறிப்பிடுறாங்க. ஓ, அப்படியா? என்ன சலுகை? 2025 தேர்வுல மட்டும் ஒரு தடவை சலுகையா அவங்களோட தகுதி மதிப்பெண்ண 40% குறைச்சாங்க. ஓ, அப்பவே இதுக்கான ஒரு முன்னோட்டம் இருந்திருக்கு. ஆமா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தற்காலிகமா கொடுத்த சலுகை இப்போ ஒரு நிரந்தர மாற்றத்துக்கு வழிகாட்டி இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்போ இந்த நிரந்தர மாற்றத்துக்கான கோரிக்கை எப்படி வந்துச்சு? திடீர்னு ஒரு நாள்ல இதை மாத்திருக்க மாட்டாங்களே. கண்டிப்பா இல்ல. இந்த அரசாணையோட 4வது பாயிண்ட்ல அது பத்தி தான் பேசுறாங்க. பள்ளிக்கல்வி இயக்குனர் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அந்த கடிதத்துல? ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை பிரிவு வாரியா மாத்தி அமைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. சும்மா மாத்துங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாரே, அதுக்கு ஏதாவது காரணங்கள் சொல்லியிருப்பாரே. நிச்சயமா 2 முக்கியமான ஆதாரங்களை காட்டியிருக்கார். ஒன்னு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா மாதிரி மத்த மாநிலங்கள்ல என்ன நடைமுறை இருக்குன்னு ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஓ, பக்கத்து வீட்ல இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி. இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ் மாதிரி தெரியுதே. இது வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல, ஒரு கொள்கை முடிவை நியாயப்படுத்த இது ஒரு நல்ல உத்தி. இதன் மூலமா இது ஏதோ தனிப்பட்ட முடிவில்ல, நாடு முழுக்க இருக்கிற ஒரு நடைமுறையை ஒட்டிதான் நாங்களும் செய்றோம்னு சொல்ல வராங்க. சரிதான். ரெண்டாவது காரணம் என்ன? ரெண்டாவது, தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம், அதாவது என்சிடிஇயோட வழிகாட்டுதல்கள். என்சிடிஇ என்ன சொல்லுதுன்னா, தேவைப்பட்டா மாநில அரசுகள் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 5% வரைக்கும் தளர்வு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு. ஓ, ஆனா இங்க தமிழ்நாடு அரசு அதை விட அதிகமா கொடுத்திருக்கு. ஆமா, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். என்சிடிஇ சொன்ன குறைந்தபட்ச தளர்வை விட ஒரு படி மேல போய் 10%, ஏன் 20% வரைக்கும் கூட தளர்வு கொடுத்திருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய கொள்கை முடிவு. சரி, இப்போ விஷயத்தோட இதய பகுதிக்கே வந்துருவோம். அந்த புதிய தகுதி மதிப்பெண்கள் என்ன? ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியம். அரசாங்கம் இயக்குனரோட பரிந்துரையை ஏத்துக்கிட்டு புது பட்டியலை அறிவிச்சிருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பொது பிரிவு, ஜெனரல் கேட்டகரி. எந்த மாற்றமும் இல்ல. முன்னாடி இருந்த மாதிரியே 150க்கு 90 மதிப்பெண்கள், அதாவது 60%. சரி, அவங்களுக்கு மாற்றம் இல்ல. அடுத்ததா பிசி முஸ்லிம், எம்பிசி, டிஎன்சி, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள். இவங்களுக்கு இனி 150க்கு 75 மதிப்பெண்கள் எடுத்தா போதும். ஆமா, இதுவே ஒரு கணிசமான குறைவுதான். 75லிருந்து 82 மார்க் வரைக்கும் எடுத்து ஃபெயிலான ஆயிரக்கணக்கான பேருக்கு இது ஒரு பெரிய குட் நியூஸ். ஆனா நில்லுங்க, இதை விட ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. அப்படியா? எஸ்சி, எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டி பிரிவினருக்கு இவங்களுக்கு இனிமே 150க்கு 60 மதிப்பெண்கள் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? 60 மார்க்கா? வெறும் 40% தானா? ஆமா, வெறும் 40% தான். நம்பவே முடியல.
முன்னாடி 83 இருந்தது, இப்போ நேரா 60 குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 23 மார்க் வித்தியாசம். ஆமா, இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இது எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி சமூகங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் ஆசிரியர் பணிக்குள்ள வர்றதுக்கான தடைய ரொம்பவே குறைக்குது. அப்போ இப்போ ஒரே தேர்வுக்கு 3 அலகலகு பாஸ் மார்க். ஜெனரலுக்கு 60%, பிசி, எம்பிசிக்கு 50%, எஸ்டிக்கு 40%. சரியா சொன்னீங்க. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? தகுதிய குறைக்கும்போது ஆசிரியர்களோட தரம் பாதிக்கப்படுமான்னு கேட்க வரீங்களா? அதேதான். தகுதி மதிப்பெண்களை குறைப்பதால் பணிக்கு வர ஆசிரியர்களோட ஒட்டுமொத்த தரத்துல ஏதேனும் தாக்கம் ஏற்படுமா? இந்த அரசாணை இந்த மாற்றத்தை அமல்படுத்துதே தவிர அதன் தாக்கம் குறித்த விவாதத்துக்குள்ள போகல. அது ஒரு தனியா விவாதிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இந்த உத்தரவோட உடனடி விளைவு என்ன? இது எப்போ இருந்து அமலுக்கு வருது? அரசாணையோட கடைசி பகுதி இத ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி, இனி இந்த புது மதிப்பெண் முறையை தான் பின்பற்றணும். சரி, அது எதிர்கால தேர்வுகளுக்கு. இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. மிக முக்கியமா ஆகஸ்ட் 11, 2025 அறிவிப்பின்படி ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகளுக்கும் இந்த புதிய மதிப்பெண்கள் பொருந்தும் சொல்லிருக்காங்க. ஒரு நிமிஷம், நான் சரியா தான் புரிஞ்சுக்கிறேனா? அதாவது போன தேர்வுல சில மார்க்ல பாஸ் பண்ண முடியாம போனவங்க இப்போ திடீர்னு தகுதி பெற்றவங்களா அறிவிக்கப்படுவாங்களா? 100% சரி. இதுக்கு பேரு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அதாவது பின்னோக்கி போய் ஒரு சட்டத்தை அமல்படுத்துறது. இதுதான் இந்த அரசாணையோட மையப்புள்ளி. வாவ்! இது ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா. யோசிச்சு பாருங்க, 82 மார்க் எடுத்த ஒரு பிசி கேண்டிடேட் இல்ல 70 மார்க் எடுத்த ஒரு எஸ்சி கேண்டிடேட் இத்தனை நாளா நாம தகுதி பெறலன்னு அடுத்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா. ஆனா இந்த ஒரே ஒரு ஜியோ அவங்களோட ஸ்டேட்டஸ தகுதி பெறாதவரிலிருந்து தகுதி பெற்றவர்னு மாத்துது. இது அவங்களோட காத்திருப்புக்கு ஒரு விடைய கொடுத்திருக்கு. சுருக்கமா சொன்னா, இந்த அரசாணை ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தகுதி மதிப்பெண்களை இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு, குறிப்பா எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு ரொம்பவே குறைச்சிருக்கு. பிற மாநில நடைமுறைகள், தேசிய வழிகாட்டுதல்கள் அடிப்படையில இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், இந்த அரசாணை ஆசிரியர் தேர்வுக்கான கதவுகளை முன்பை விட அகலமாக திறந்துள்ளது. இது வரவேற்கத்தக்கது. ஆனா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சொல்லுங்க. ஆசிரியர் பணிக்கு தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்கிறதுல நுழைவுத் தேர்வின் தகுதி மதிப்பெண்களை எளிதாக்குவது ஒரு பகுதி மட்டுமே. சரி. பணியில் சேர்ந்த பிறகு அவங்களோட திறனை தொடர்ந்து மேம்படுத்தவும், வகுப்பறை கற்பித்தலின் தரத்தை உயர்த்தவும் என்னென்ன நடவடிக்கைகள் தேவை, தகுதி பெறுவதற்கும் திறமையாக செயல்படுவதற்கும் உள்ள இடைவெளியை எப்படி நிரப்புவது என்பதை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க.